Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பிஸ்கட்ல குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலாப் ஜாமுன் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பாக்கெட் பிஸ்கட், 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, அரை டேபிள்ஸ்பூன் நெய், ஒரு சின்ன ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சிருக்கேன், 3/4 கப்பு சர்க்கரை, தேவையான அளவு பால் காய்ச்சி ஆற வச்சது, இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிஸ்கட்டை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அது அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு அந்த பிஸ்கட் பவுடர் இதில் கொட்டிக்கலாம். இதிலே மைதா மாவு போட்டு பசஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பால் தெளித்து பசஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பசஞ்சு வச்சிடலாம். இப்போ உருண்டை புட்டிக்கலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு தேவைப்படுற மாதிரி உருண்டை உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை உருட்டிக்கலாம். எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 3/4 கப் சர்க்கரை போட்டு இதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதிச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அதே ஸ்டவ்வில் வேறு பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க சவக்கிற வரைக்கும். இது சவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஜீராவில் போட்டுக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே வச்சுருங்க. இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பிஸ்கட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.